அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தானைப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் முன்னம் விபூதி பின்னர் செஞ்சுடர்பூ எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: முன்னம் விபூதி பின்னர் செஞ்சுடர்பூ. ஆதி மாயா காரிருள் வாழ் மாந்தர்களே உலகளவு அநாதி ஒளி பெற்ற மாந்தரெல்லாம் வெளிப்புகுந்தார். அவர் வந்தால் அறிவார், அறிந்த வண்ணம் அறிவிப்பார். அறிவுடையார் அறிவார். அதுகாலம் சுத்த சன்மார்க்கம் அகிலமெலாம் பரவும். இது தருணம் துவங்கக் காண்கின்றோம். திரை அகற்றி காட்டினால் காண்பார் உளர். திரை அகற்றி காணவல்லார் வருவார் காண்போம். திருச்சிற்றம்பல நடமாடும் சிவமே, இந்த உலகம் உமது படைப்பானால் உம்மை கருணை அரசு என எண்ணமாட்டேன். திருவருள் முன்னிலையில் கானல் நீர் போல் தோன்றி மறையும் மாயக் காட்சி என அறிவித்து அத்துன்பக் காட்சியை அழித்து துன்பம் தொடராது ஞானாக்கினியால் எரித்த மாமருந்தே, சத்துவ குணாதீத நிர்குண சங்கர ஞான அமுதே, நின் கருணை அல்லால் இந்நரக மரண வாழ்வை மாய்க்க வல்லார் எவரே உளார். சங்கர மகேச சதாசிவமாய் சங்கர மகேச சதாசிவமாய் ஞானவெளி தந்த கருணைக் கடலே, உம்மை அறியாத இம் மாய உலகபோக தெய்வங்களும் அவர் படைத்து காக்கும் ஜீவர்களும் அசுத்தமாய காட்சிகளே. அரணார் அருளிய ஞான ஒளியால் அசுத்தமாயை சுத்தமாயை ஆயிற்று. இவ் உலக வாழ்க்கை உண்மை எனில் அறிவுடையார் எலாம் ஏன் இம் மாய வாழ்வை மௌன வெளியாக்கி அறிவு வடிவாய் நிற்க வேண்டும். ஜீவ வாழ்வே அஞ்ஞான மூட மரண அனித்திய ஆதி படைப்பு எனும் மாயக்காட்சி. இஜ்ஜீவபோதம் அறச்செய்த நிலையே சிதம்பர இரகசியமெனும் மௌன ஞான வெளிக்காட்சி. இவ் உண்மையை அறிவிக்கவே வள்ளலாருக்கு முன்னம் விபூதி தந்தனம் என்றார்கள். முன்னம் விபூதி தந்தனம் என்பது திருவருள் முன்னிலையில் தோன்றிய ஆதிமாயக் காட்சி அகல என்று அறிக. செஞ்சுடர்பூ வழங்கினமையால் பொன்னம்பலமும்
திருச்சிற்றம்பலமும் பூர்வமாயிற்று. முன்னது கருணை, பின்னது தனிப்பெரும் கருணை. இதனால் பெற்றது மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு. முன்னது மாய வாழ்வு, பின்னது அருள்வாழ்வு. அதுவே சமூக வண்ணம். அநாதி அனக அகர திருவண்ணமே உத்தர அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. விளக்கம் முற்றிற்று. இருப்பினும் ஒரு சில வார்த்தைகள் மட்டும். விளக்கத்தில் இருந்து முன்னம் விபூதி வழங்கியது ஆதிமாயக் காட்சி அகல என்றும், பின்னர் செஞ்சுடர்பூ வழங்கியது பொன்னம்பலத்தையும் திருச்சிற்றம்பலத்தையும் பூர்வமாக்கி உத்தரத்தில் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழவும் என்று அறிகின்றோம். இத்துடன் இப்பதிவு முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.